அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் IAS அகாடமி வழங்கும் மார்ச் 6 முதல் மார்ச் 10 வரை உள்ள நடப்பு நிகழ்வுகளின் டாப் 10 நியூஸ். 2024 ஆண்டிற்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதானது தமிழ் எழுத்தாளர் திருமதி ப. விமலா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நளினி ஜமீலா என்பவர் என்டே ஆண்கள் எனும் தலைப்பில் எழுதிய மலையாள சுயசரிதை நூலுக்கு இவர் தமிழில் மொழிபெயர்த்ததற்காக இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை திரு இரா வெங்கடாச்சலபதி அவர்கள் பெற்றுள்ளார். திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற நூலுக்காக அவர் இவ்விருதை பெற்றிருந்தார். அதேபோல் சாகித்ய புரஸ்கார் 2024 விருதானது யூமா வாசுகி அவர்களுக்கு தன்வியின் பிறந்த நாள் என்ற சிறுவர் சிறுகதைக்காக வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் யுவ புரஸ்கார் விருது 2024 திரு லோகேஷ் ரகுமான் அவர்களுக்கு விஷ்ணு வந்தார் என்ற நூலுக்காக வழங்கப்பட்டிருந்தது. இந்தியாவின் முதல் AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இயங்கும் சூரிய உற்பத்தி குஜராத் மாநிலத்தில் உள்ள கோல்டி சோலார் என்னும் நிறுவனம் மூலம் நடத்தப்படுகிறது. இது குஜராத்தின் சூரத் கோசம்பா என்னும் இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஆலையானது 14 ஜிகாவாட் உற்பத்தி திறன் கொண்டது. மேலும் இது ஒரு மணி நேரத்திற்கு 10,000 செல்களை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. இந்த வசதியானது உற்பத்தி திறனை அதிகரிக்கவும், செலவுகளை குறைக்கவும், சூரிய பேனல்களின் தரத்தை மேம்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இதனை கண்டறிந்துள்ளனர். மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சராக திரு பிரகலத் ஜோதி அவர்கள் இந்த ஆலையை துவங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசானது தமிழ்நாடு மாநிலத்தின் அருகி வரும் உயிரினங்களின் வளங்காப்பு நிதி என்ற பிரத்யேக நிதியை உருவாக்கியுள்ளது. இந்த நிதியானது பெரும் அழிவின் விளிம்பில் உள்ள பல்லுயிர் பெருக்கத்தில் சிலவற்றை மீட்டெடுப்பதற்காக 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு திட்டமாகும். 2011 ஆண்டில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகமானது தமிழ்நாட்டில் அழிவின் விளிம்பில் உள்ள 23 தாவர வகை இனங்கள் மற்றும் 16 விலங்கு இனங்களின் பட்டியலை அரசிதழில் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. நோபல் பரிசு பெற்றவரும் சமூக சீர்திருத்தவாதியுமான திரு கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் தியாசாலே எனப்படும் தனது சுயசரிதையை வெளியிட்டுள்ளார். 2014 ஆண்டில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை அடக்குவதற்கு எதிரான போராட்டத்திற்காகவும் அனைத்து குழந்தைகளின் கல்வி உரிமைக்காகவும் மலாலா யூசப் அவர்களுடன் இணைந்து அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றிருந்தார் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் ஆதித்யா L1 ஆய்வுக்களமானது கர்னல் எனப்படும் சூரிய சுடரின் முதல் படத்தை பிடித்துள்ளது. இந்த அரிய பதிவானது சூரிய மண்டலத்தின் கீழ் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த படமானது ஒளிக்கோளம் மற்றும் நிறக்கோளத்தில் நிகழும் ஒரு நிகழ்வை காட்டுகிறது. ஆதித்யா L1 என்பது செப்டம்பர் 2 2023 ஆண்டு சூரியனை ஆய்வு செய்வதற்காக PSLV C-57 ஏவுதளம் மூலம் இந்தியாவின் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனால் அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலேயே நதிநீர் டால்பின்களின் எண்ணிக்கையில் உத்தரப்பிரதேசம் மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. இந்திய நதிகளில் வாழும் டால்பின்கள் குறித்த அறிக்கையை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். இது 8 மாநிலங்களை சார்ந்த 28 நதிகளில் இந்த ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வில்
இந்திய நதிகளில் 6327 டால்ஃபின்களும் உத்தரப்பிரதேசத்தில் 2397 டால்ஃபின்களும் இருப்பது கண்டறியப்பட்டது. RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் புதிய நிர்வாக இயக்குநராக எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக திரு அஜித் ரத்னாகர் ஜோஷி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் புள்ளியியல் மற்றும் தகவல் மேலாண்மை துறையில் முதன்மை ஆலோசகராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது 26வது RBI கவர்னராக இருப்பவர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள். செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்திற்கு புதிய தலைவராக திரு துஹின் காந்த பாண்டே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் 11வது செபியின் தலைவர் ஆவார். ஏற்கனவே தலைவராக இருந்தவர் மாதாபி பூரி பச் அவர்கள் ஆவார். பொருளாதார கணக்கெடுப்பானது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. 8வது பொருளாதார கணக்கெடுப்பு வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளது. மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்க அமைச்சகம் இந்த கணக்கெடுப்பை நடத்தும். வது ஆஸ்கார் விருதுகள் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது. இதில் 23 பிரிவுகளில் சிறந்த சாதனைகளுக்காக விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் சீன் பேக்கர் அவர்களின் நகைச்சுவை படமான அனோராவானது சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த திரைப்பட தொகுப்பு, சிறந்த அசல் திரைக்கதை, மேலும் சிறந்த நடிகையாக இதே படத்தில் நடித்த மைக்கி மேடிசன் என 5 பிரிவுகளில் விருதுகளை வென்று முக்கியத்துவம் பெற்றிருந்தது. மேலும் சிறந்த நடிகராக தி ப்ரூட்டலிஸ்ட் என்ற படத்தில் நடித்த அட்ரியன் பிராடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஐ ஆம் ஸ்டில் ஹியர் என்ற பிரேசில் படத்திற்கு சிறந்த சர்வதேச திரைப்பட விருது வழங்கப்பட்டது.